துலா காவேரி மாகாத்மியம் 27ஆம் அத்தியாயம். தேவர் முதலானோர் காவேரி நதியை தரிசித்தது. பின்னர் தேவர்கள், கந்தர்வர்கள், கிங்கரர்கள், சித்தர்கள், சாரணர்கள், கிம்புருஷர்கள், பித்ருக்கள் முதலிய எல்லோரும் திவ்ய விமான ரூடர்களாய் வந்து காவேரி நதி கரை புரண்டு செல்லும் அற்புதத்தை கண்ணார கண்டு வெகு ஆனந்தம் அடைந்தார்கள். அப்பொழுது தேவர்கள் காவேரி நதியின் மீது பூமாரி பொழிய கந்தர்வர்கள் திவ்யகானம் செய்தார்கள். அப்சர பெண்கள் நடனம் செய்ய மற்றும் எல்லோரும் காவேரி நதியை ஜெய ஜெயவென்று துதித்தார்கள். பிரம்மா, விஷ்ணு, மகேஸ்வரர்களும் சனக, சனந்தன, சனத்குமார, சனாதனர்களும் முதலிய யோகிகளும் காவேரி நதியினது பிரபாகத்தை தரிசிக்குமாறு அங்கு வந்தார்கள். அப்பொழுது தேவர்கள் எல்லோரும் அடங்கா மகிழ்வோடு தங்களுக்குள் ஒருவருக்கொருவர் வார்த்தையாடி கொள்ளலாயினர். ஆகா, இந்த காவேரியின் அற்புதத்தை என்னவென்று சொல்வோம்? இதன் மகிமையை யாவர் அறிவர்? இனி நாம் தன்யரானோம். ஏனெனில் சகல ஜனங்களும் இக்காவேரி நதியினது ஜலத்தில் நீராடி நம்மை உத்தேசித்து பற்பல யாகங்களையும் தர்ப்பணங்களையும் புரிந்து நமக்கு திருப்தி செய்விப்பார்கள் என்று பலவாறு கூறி காவேரியை புகழ்ந்தார்கள். பித்ரு தேவதைகளும் அங்கனமே இனி நமது வம்சத்தார் இக்காவேரி ஜலத்தில் நீராடி ஸ்ரார்த்த தினத்தில் தர்ப்பணம் முதலிய கிரியைகளை புரிந்து நமக்கு திருப்தி செய்து வைப்பார்கள் என்று கூறி காவேரி நதியை புகழ்ந்தார்கள். பின்னர் ரிஷிகளும் மற்றும் உள்ளவர்களும் அங்கனமே அந்த தீர்த்தத்தை நோக்கி, இது மனிதருடைய பாவங்களை போக்கவே இந்நதி வடிவாயிற்று என்றும், இதில் பித்ருக்களை உத்தேசித்து தர்ப்பணாதிகளை முடிப்பவர் காலதண்டத்தை அடைவார்கள் என்றும், வைகுந்தம் என்னும் மீளா பதவிக்கு சோபமானதென்றும், தாமரை, குமுத, உட்பல, கல்ஹார முதலிய மலர்களால் அலங்காரமுடையது என்றும், லக்ஷ்மி நாராயண சிவசக்தி வடிவமானது என்றும் பலவாறு துதி செய்தார்கள். பின்னர் பிரம்மா, விஷ்ணு, மகேஸ்வரர்களும் தனித்தனியே காவேரி நதிக்கு பல வரங்களை அளிக்க விரும்பி, பிரம்மதேவர், காவேரி நதியே, நாஸ்திகர் முதலிய மகா பாபிகளாயினும் பரதார பரதிரவிய அபகரணம் செய்யும் நூர்த்த மக்களாயினும் உனது ஜலத்தில் ஸ்நானம் செய்த மாத்திரத்தில் பரிசுத்தர்களாகி எனது பதவியை அடைய கடைவார்கள் என்றார். ருத்ர பகவான், காவேரி நதியே, ஸ்வேதாரண்யத்தில் நீ சமுத்திரத்தோடு சங்கமிக்கும் இடத்தில் யான் எப்பொழுதும் வசித்து கொண்டு உனது ஜலத்தில் ஸ்நானபானம் செய்பவர்களுக்கு சப்த சாகரத்திலும் அர்த்தியோதய புண்ணிய காலத்தில் ஸ்நானம் செய்பவரையும் பலனை அளிப்பதே அன்றி கயையில் 1000 ஸ்நான நியமத்துடன் செய்தோர் அடையும் பலனை உன்னிடத்தில் ஸ்நானமாடுபவர்க்கும் தவறாது தந்தருள்வேன் என்றார். ஸ்ரீ மகாவிஷ்ணுவும், ஓ கவேரபுத்திரியான காவேரி நதியே, இப்பொழுது உனக்கு யாது வரம் வேண்டுமோ அதனை கேட்பாயாகில் தடையின்றி யான் அளிக்கிறேன் என்று கூறவே, காவேரி நதியும், ஓ தேவதேவனே, தேவரீருக்கு அடியாள் பெயரில் கிருபை இருக்கும் பட்சத்தில் அதிபாபிகளாயும் துராச்சாரர்களாயும் வேத பாகியர்களாயும் குரு பிராமண துவேஷிகளாயும் இருக்கின்ற பிராமணர் முதலிய சகல வர்ணத்தாரும் எனது ஜலத்தில் ஏகாதசி அன்று ஒரு தடவை ஸ்நானம் செய்த மாத்திரத்தில் சத்கல்மஷர்களாய் யோகிகளாலும் அடைவதற்கரிய தமது வைகுந்த லோகத்தை அடைய வேண்டும் என்று வேண்டினாள். உடனே வைகுந்தநாதனும் அவளை நோக்கி, அங்கனமே வரம் தந்தேன். மேலும் இன்னும் ஒரு வரமும் தருகின்றேன். அதாவது, உனது தீர்த்தத்தில் எந்த விதத்திலேயாவது துலா மாதத்தில் பிராதகால ஸ்நானம் செய்து எமது சேவை செய்பவர் எமது பதவியை அடைய கடைவார்கள் என்றார். இங்கனம் வரம் பெற்ற காவேரி நதியோடு சுஜ்யோதிகை, கங்கை என்ற 2 புண்ணிய நதிகளும் சேர்ந்து காவேரியை வழிபட்டன. இவ்வாறு நதிகளும் காவேரியோடு சங்கமிக்கும் கட்டத்தில் ஸ்நானம் செய்பவர்களின் சர்வ பாபங்களிலும் இருந்து விடுதலை பெற்று முக்தி அடைந்தவர் ஆவார்கள் என்றார். இப்படி பிரக்யாதியோடு சென்ற காவேரி
சற்று தூரம் சென்று ஹேமவதி கபிலை என்ற நதிகளின் சங்கமத்தை அடைந்து கடைசியில் சாகரத்தோடு இன்புறக் கூடிற்று. மேற்சொன்ன ஹேமவதி கபிலை இவைகள் காவேரி நதியோடு சந்திக்கும் இடங்களில் ஸ்நானம் செய்பவர் சகலவித பலனையும் அடைவார்கள். இவ்விரு நதிகளுடைய சங்கமங்களில் ஸ்ரார்த்தாதிகள் செய்வோருடைய பித்ருக்கள் எல்லோரும் திருப்தி அடைவார்கள். இங்கு வாசம் செய்வோர் நைமிச வனவாச பலனை அடைவதோடு 100 துலா தான பலனையும் அப்போதே பெறுவர். இது முக்காலும் சத்தியம். சாக்ஷாத் விரைச்சை நதியே இக்காவேரி ரூபமாய் வந்திருக்கிறது. ஸ்ரீவைகுந்தம் ஸ்ரீரங்கமாக பரிணமித்திருக்கிறது. இந்த காவேரி நதியினது இரு கரைகளிலும் உற்பத்தி ஸ்நானம் முதல் சமுத்திர சங்கம பிரியக்தம் வரை அங்கே அநேக சிவாலயங்களும் விஷ்ணு ஆலயங்களும் உண்டாயின. அநேக ரிஷீஸ்வரர்களும் பிராமண சேஷ்டர்களும் இக்காவேரி நதியினது தீரங்களில் வசித்து கொண்டு ஜபதபாதிகளை புரிகின்றார்கள். ஆகையால் எவனொருவன் இக்காவேரியில் ஸ்ரீரங்க கஷேத்திரத்தில் துலா விஷு புண்ணிய காலத்தில் ஸ்நானம் செய்து தனது பித்ருக்களுக்கு தில தர்ப்பணாதிகளை புரிவானோ அவன் குருக்ஷேத்திரம் கயை முதலிய புண்ணிய கஷேத்திரங்களில் அநேகமாயிரம் ஸ்ரார்த்தங்களை புரிவதனால் உண்டாகும் பலனை அடைவான். காவேரி நதியினது மகிமை இத்தன்மையானது வென்று ஒரு நாவால் ஓதத்தக்கதல்ல என்று முனிவர் கூறி முடித்தார். ஆக்னேய புராணத்தின் துலா காவேரி மகாத்மியத்தின் 27ஆம் அத்தியாயம் நிறைவடைந்தது.